நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். தன் மீது தொடரப்பட்ட ஊழல் வழக்கில் உண்மை இல்லை என நிரூபித்து வெற்றிகரமாக மீண்டதாகவும், ஆனால் இன்று திமுக அமைச்சர்கள் வழக்குகளை பார்த்து அஞ்சிக் கொண்டிருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அவரது பொதுக்கூட்ட உரையை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். அதிமுகவை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. காற்றுக்கு எப்படி தடை போட முடியாது, அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய உழைக்கின்ற தொண்டரை தடை போட முடியாது. ஆகவே ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் எத்தனை வழக்கு போட்டாலும் அத்தனை நீதிமன்றத்திலே நாங்கள் சந்தித்து அந்த வழக்குகளெல்லாம் வெற்றி காண்போம். என் மீது கூட வழக்கு போட்டார், பத்திரிகைகளும் செய்திகளை போட்டார். எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே ஊழல் செய்தார் என்று தைரியமாக நெஞ்சை நிமித்தி நீதிமன்றத்திற்கு சென்று அந்த வழக்கை சந்தித்து, அப்பொழுது என் மீது வழக்கு தொடர்ந்த RS பாரதி, நான் இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னார், திரும்ப பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னார். நீதிபதி அவர்கள் சொன்னார், வழக்கு போட்டவரே திருப்பி வழக்க வாபஸ் வாங்கணும்னு சொல்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க சொன்னாங்க. இல்ல, நான் வழக்கு நடத்துறேன். என் மீது வழக்கு போட்டாங்கல்ல, நான் வழக்கு நடத்துறேன். அந்த துணிவு எங்க இடத்துல இருக்குது. மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. வழக்கு நடத்தினேன். நிரபராதி என்று நீதிமன்றத்தின் மூலமாக நாம் நிரூபித்தோம். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற திமுக முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், அன்னைக்கு இருந்த முன்னாள் அமைச்சர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறாங்க, பல பேர் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் வழக்கை பார்த்து. இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையிலே வழக்கை தொடர்ந்தார்கள். தில்லு திராணி இருந்தா நீதிமன்றத்துக்கு போய் நீங்க சந்திக்க வேணும். ஆட்சிக்கு வந்தவுடன் 10 ஆண்டு காலம் வாயிலா வாங்கிட்டு இருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அவசர அவசரமாக அந்த வழக்கை நடத்தினாங்க. இப்ப என்னாச்சு? நீதிமன்றமே நீதியரசரே முன்வந்து மீண்டும் அவருடைய வழக்கை விசாரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இன்னொருவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்தார். உங்களுக்கு யாருன்னு தெரியும்? யாருங்க? செந்தில் பாலாஜி. இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்கின்றாரோ அவருக்கு சிறை தண்டனை தான் கிடைக்கும். அதுக்கு செந்தில் பாலாஜி உதாரணம். சாதாரண செந்தில் பாலாஜி அடையாளம் காட்டியது அதிமுக. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இரவுகள் மாறாமல் ரத்தத்தை வீரமாக சிந்தி அவருக்கு வாக்கு கேட்டு அவரை வெற்றி பெற செய்து அவரை அம்மா அமைச்சராக்கினார். நன்றி உள்ளவராக இருந்தால் கழகத்திற்கு நீ பணி செய்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தீய சக்தி திமுகவோடு சேர்ந்து மீண்டும் அமைச்சராகினீர். ஆனால் இறைவன் ஒருவத்தில் இருக்கின்றார். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா தெய்வம் இருக்கின்றது. அந்த 2 தெய்வம் உனக்கு தக்க தண்டனையை கொடுத்திருக்கின்றது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் உடைக்க நினைத்தாலும் துரோகம் விளைவித்தாலும் அவருக்கு கிடைக்கின்ற தண்டனை என்ன சொல்லுங்க? சிறை தண்டனை தான். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.